புகழ் பிரியமானவர்களே, மத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் தியானத்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 2ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் பிறப்பையும், அவர் பிறந்த பொழுது சாஸ்திரிகள் தரிசனம் கண்டதையும், அதன் பின்பு எகிப்துக்கு இயேசு கிறிஸ்துவானவர் செல்வதும், அங்கிருந்து மீண்டும் கானான் தேசத்திற்கு மீண்டு வருவதும், அப்பொழுது ஏரோது இறந்திருப்பதும், ஏரோதின் மகன்கள் பாலஸ்தீனத்தை பிரித்து ஆளுகை செய்வதையும் நாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவானவருக்கு 2ஆம் அதிகாரத்திற்கும் 3ஆம் அதிகாரத்திற்கும் இடைப்பட்ட அந்த கால அளவை அளந்து பார்க்கும்போது, இப்பொழுது அவர் 29 வயது நிரம்பி 6 மாதம் நிரம்பியவராக காணப்பட வேண்டும். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியை பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். யூதர்கள் குறைந்தது 30 வயது நிரம்பும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் பொறுப்பிலே வருவார்கள். இயேசு கிறிஸ்துவானவருக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் 6 மாத வித்தியாசம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். சாஸ்திரிகளின் வருகையை குறித்து மத்தேயு குறிப்பிடும் போது இந்த இடத்திலே அவர் கிராஸ் ரெஃபரன்ஸ், அதாவது தீர்க்க தரிசன வசனங்களை அங்கே ரெஃபர் பண்ணாதபடி போல காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் தயவு கூர்ந்து சங்கீதம் 72 10-11 வசனங்களையும், எஷயாவின் 60:6 வசனங்களையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் மிகவும் அருமையாக இருக்கும். ராஜாக்கள் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள், ராஜாக்கள் அவரை பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வந்திருந்த அந்த சாஸ்திரிகள் எல்லாம் பிற நாட்டு ராஜ தூதுவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரபுக்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து பிறக்கும் போது சீயோனின் மகிமை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று எசாயா 60 சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏபாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கும் போது எருசலேம் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதாவது அவர் பிறக்கிற அந்த தருவாயிலே அவர் பிறந்த செய்தியை கேட்டு அநேக தேசத்திலிருந்து வெகுமதிகளும் காணிக்கைகளும் கொண்டு வரப்படும் என்று எசாயாவிலே முன்னறிவிக்கப்பட்டது. யோவான் ஸ்நானகனும் யூதாயா தேசத்திலே வனாந்தரத்திலே அவர் பிரசங்கிக்கிறார் என்று பிரசங்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த யோவான் ஸ்நானகன் யார் என்று யூதர்களுக்கு தெரியும். ஆதலால் அவன் பிறப்பை குறித்து மத்தேயு எழுதவில்லை. ஆசாரிய வம்சத்திலே பிறந்த ஆசாரிய குழந்தைகளையும் அரச குழந்தைகளைப் போல கொண்டாடுவது யூதர்களின் வழக்கம். யோவான் விசேஷமாக பிரத்யேக தரிசனத்தினாலே பிறந்ததனாலும், அவன் தகப்பன் வாய் பேசாமல் இருந்து பேசியதாலும், இந்த குழந்தையுடைய காரியங்களை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவருடைய பிறப்பானது எல்லா இடங்களிலும் பிரசித்தமாய் பேசப்பட்டதாய் இருந்தது. ஆதலால் மத்தேயு அவருடைய பிரசங்கத்திலிருந்து ஆரம்பித்து எழுதுகிறார். யூதர்களுக்கு மிகவும் பிரதிட்சயமான, மிகவும் அறிமுகமான நபர்களை அவர் சுட்டிக்காட்டி தீர்க்க தரிசன நிறைவேறுதலின் மேஷியாதான் இந்த இயேசு கிறிஸ்து என்பதை குறிப்பிடுவதை நீங்கள் ஒவ்வொரு அத்தியாயங்களிலும் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்திலே வீணிலே வழங்கக்கூடாது என்பதினாலே கர்த்தருடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லாதபடிக்கு தேவன் என்ற வார்த்தையை யூதர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். ஏனெனில் அவருடைய நாமம் வீணிலே வழங்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு அவர்கள் இருந்தபடினாலே மத்தேயு தேவனுடைய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யமாக அடையாளப்படுத்தி எழுதுகிறார். 3ஆம் வசனத்தின்படி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்ற அந்த வழி என்ற சொல்லை நீங்கள் பார்க்கும்போது, கிறிஸ்துவ பூமியிலே பிறப்பதற்கு முன் வழியை ஆயத்தப்படுத்தியவர் யோவான் ஸ்நானகன் என்றால், அவர் பிறக்கும் போதிருந்தே இயேசு கிறிஸ்துவுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார், வழியை ஆயத்தப்படுத்துகிறவராக இருந்திருக்கிறார். அவரும் தேவனுடைய முன் அறிவிப்பின்படி பிறக்கப்பட்ட குழந்தையாக இருந்திருக்கிறார். வயது சென்ற தம்பதிகளுக்கு பிறந்தார் என்பது ஆபிரகாம் சாராளுக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராக இருப்பார். 6 மாத இடைவெளியிலே இவர்களுடைய சம்பவங்கள் அனைத்தும் நடந்து நிறைவேறும். பிறப்பிலிருந்து மரணம் வழியை ஆயத்தப்படுத்தியவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் ஒரு ஆசாரிய வகுப்பு குமாரன். அவனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் மிகுந்த சொத்து இருந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களின் சகல காணிக்கைகளும் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் ஏன் வனாந்தரத்திலே வாழ வேண்டும், ஒட்டகமயிர் தரித்து வாழ வேண்டும் என்றால், மனிதர்களுடைய எந்த தயவையும் தாம் விரும்பவில்லை என்பதை இங்கே அவர் காட்டுகிறார். ஆதலால் அவள் தைரியமாக மனிதர்களின் குற்றங்களை, எந்த வர்க்கத்தினராய் இருந்தாலும், அது அரசாங்கத்திலே இருக்கிறவரா இருந்தால், அரசாட்சியிலே இருக்கிறவனா இருந்தாலும், மன்னனுக்கும் கூட நீ செய்வது தவறு என்று சொல்லக்கூடிய தைரியம் யோவான் ஸ்நானகனுக்கு உண்டாயிருந்தது. இந்த உலகத்து பொருட்களுக்கு, மக்களின் பொருட்களுக்கு ஆசைப்பட்டு அவர்கள் பின்னாக ஊழியம் செய்வோமானால் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் ஊழியம் செய்ய முடியாது. தைரியமாய் தவறுகளை சுட்டிக்காட்டி ஊழியம் செய்ய முடியாது. ஆதலால் யோவான் ஸ்நானகன் பொதுவாக மக்கள் வாழும், ஆசாரியர்கள் வாழும் அந்த எருசலேமிலே வாழாமல் வனாந்தரத்திலே வாழ்ந்தார். இலவசமாய் வனாந்தரத்திலே கிடைக்கக்கூடிய பொருட்களை அவர் பயன்படுத்தினார். மனிதனுடைய எந்த தயவையும் அவர் நாடவில்லை என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் மனிதர்களுக்கு ஏற்ற விதமான போதனைகளை சொல்லாமல் மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை சொல்லுகிற நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக வாழ்ந்திருக்கிறார்.
பழைய ஏற்பாட்டு காலங்களின் நிறைவான தீர்க்கதரிசியானவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் அடிப்படை செய்தியே மனம் திரும்புதலாகத்தான் இருந்தது. யோவேல், எரேமியா 7:3, எசேக்கியேல் 18:30, யோவேல் 2:12-14, மல்கியாவின் புத்தகத்திலே 3:7, இப்படியெல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அந்தந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மனிதர்கள் மனம் திரும்புவதின் அவசியத்தை உணர்த்தக்கூடிய செய்திகளாக அமைந்தது. அந்த வரிசையிலே யோவான் ஸ்நானகனும் மக்களை ஆண்டவருக்கு நேராக மனம் திரும்ப செய்யும் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறவராக, சுவிசேஷத்தை கொடுக்கிறவராக காணப்பட்டார். மனிதர்களுக்கு எவ்வளவுதான் கொள்ளை பொருட்களாய் ஆஸ்தியும் அந்தஸ்தும் இருந்தாலும் மனசாட்சி குத்தப்பட்டால் அவர்களால் உண்ண முடியாது, உறங்க முடியாது. மனம் அமைதி நிலையிலிருந்து அலைபாய்ந்து கொண்டிருக்கும். ஆதலால் அந்த அமைதியை தேடி அவர்கள் ஆன்மீக காரியங்களிலே தலையிடுவார்கள். அப்படித்தான் யோவான் ஸ்நானகனை அநேகர் தேடி வந்து சுற்றுப்புறத்தார் யாரும் அவனிடத்திலே போய் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யூதர்களிலே, இஸ்ரவேலர்களிலே மீதியாயிருந்த இனத்தவர்கள் தங்கள் மனம் போன போக்கிலே தங்களுக்கென்ற இயக்கங்களை உருவாக்கி கொண்டார்கள். அநேக இயக்கங்கள் அந்த காலங்களில் இருந்தது. பரிசேயருடைய குரூப்பாக, சதுசேயருடைய குழுவாக, எசின்ஸ் என்று சொல்லக்கூடிய யோவான் ஸ்நானகன் சேர்ந்திருந்த குழுவாக, இப்படி அநேக குழுக்கள், பிலாசபர், தத்துவ ஞானிகள் குழுக்கள், இவைகள் எல்லாம் பிரிவினைகளாக காணப்பட்டது. அவர்கள் தங்களுக்கு பிரியமான வேத வசனங்களை பற்றி கொண்டு வாழ்ந்தார்கள். இன்றைய காலத்திலும் கிறிஸ்தவம் பல பகுதிகளாக, பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சிதறுண்டு இருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். பரிசேயர்கள் தங்களுக்கு பிரியமானவைகளை வேத வசனங்களிலே சேர்த்து கொண்டார்கள். சதுசேயர்கள் தங்களுக்கு பிரியமில்லாதவைகளை விட்டு விட்டார்கள். இப்படி கூட்டுதலும் குறைத்தலுமாக இந்த குரூப் இருவர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவர்களுக்கும் மன உளைச்சல், குற்ற மனப்பான்மை இருந்தது. அவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்காக வந்தார்கள். தைரியமாக யோவான் ஸ்நானகன் அவர்களுக்கு சூளுரைத்து பேசுவதை பார்க்கிறோம். விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தைரியம் இருந்தது. எந்த பெனிஃபிட்டையும் ஆதாயத்தையும் எதிர்பார்க்கவும் இல்லை. தனது உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு இல்லை. விரியன் பாம்பு குட்டிகளே என்றால் பெரிய பாம்புக்கு, முதிர்ந்த பாம்புக்கு எவ்வளவு விஷம் இருக்குமோ அதே அளவு விஷம் இந்த குட்டி பாம்புகளுக்கும் இருக்கும். அதனால் தான் இந்த விரியன் குட்டி பாம்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறியோர் முதல் பெரியோர் வரை விஷம் நிறைந்தவர்களாய் காணப்படுகிறீர்கள் என்று அவர் அழைக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி உயிர் கொடுக்கக்கூடிய கனிகளாக மாறுங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். தேவனுக்கு ஏற்ற கனி எது என்று 9ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள், நினையாதிருங்கள், நினைச்சு கூட பார்க்காதீங்க. ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமுடைய கிரியைகளை செய்யுங்கள் என்று சொல்வது போல இந்த பதம் அமைகிறது. இன்ட்ரோகேட்டிவ் மெத்தட்ல ஒரு பதிலை சொல்வார்கள் அல்லவா, அந்த மெத்தட்ல இதை பேசுகிறார். இதை நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் யோவான் சுவிசேஷ புத்தகத்தின் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் கிறிஸ்து இதை குறித்து விளக்கப்படுத்துகிறார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. ஆபிரகாம் என்ன கிரியை செய்தார்? முற்றுமுடிய கீழ்ப்படிந்தார். தேவனுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, தன்னையே, தனது மகனையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதல் தான் விசுவாசமாய் கணிக்கப்பட்டது. யாரை நாம் நம்புவோமோ அவர்கள் என்ன சொன்னாலும் செய்வோம். யார் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோமோ அவர்களை முழுமையாய் நம்புவோம். கீழ்ப்படுதலும் விசுவாசமும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாத குணங்கள். கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது என்றால் யூத ஜனங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக ஒரு மனிதன், ஒரு சராசரி மனிதன், ஒரு மனிதாபமான மிக்க மனிதன், தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக தேவன் வைத்திருந்தாராம். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாததினாலே முழு வேரோடு வெட்டி எறியத்தக்கதாக கோடாரியை வைத்திருக்கிறாராம். இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு இது நடந்தது. முழு இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் தேசத்திலே இராதபடிக்கு சிதறுண்டு அடிக்கப்பட்டார்கள். 1947 தான் மீண்டும் இஸ்ரவேல் தேசம் உருவாக்கப்படுகிறது. தன்னை குறித்த முழுமையான புரிதலை யோவான் ஸ்நானகன் வைத்திருந்தார். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஞானஸ்தானம் உங்களுக்கு கொடுக்கிறேன், சரீர பிரகாரமாய் நான் கொடுக்கிறேன், உங்க ஆவியிலும் ஆத்மாவிலும் புதிய ஜீவன் உண்டாயிருப்பதற்கு எனக்கு பின்னாக வருகிறவர் அக்னியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லி ஒரு தெளிந்த சத்தியத்தை, நான் அல்ல எனக்கு பின் வருகிறவரே பெரியவர் என்பதை விளக்கப்படுத்துகிறார் யோவான் ஸ்நானகன். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது என்றால் கடைசி கால நியாய தீர்ப்பிலே அவர் நியாயாதிபதியாக உட்கார்ந்திருப்பார் என்று உடனடியாக சொல்லிவிடுகிறார். உங்கள் ஆவியை புதுப்பிக்கிறவரும் அவர்தான், உங்களை நியாயம் தீர்க்கிறவரும் அவர்தான் என்று அழகாக அவரிடத்துல வந்த மனிதர்களுக்கு கிறிஸ்துவின் செயலை விளக்கப்படுத்தி விடுகிறார் யோவான் ஸ்நானகன்.
இயேசு கிறிஸ்துவானவர் 100% மனிதனாய் வாழ்ந்து காட்டுவதற்காக, மனிதர்களின் சார்பாக மனிதனாய் பிறந்து பிரயச்சித்த பலியாக மாண்டு விடுதலையை தருவதற்காக பிறந்ததினாலே மனிதனுடைய சகல கிரியைகளையும் அவர் செய்ய வேண்டியதாய் இருந்தது. பாவத்தின் பிரயச்சித்தமாக, பாவத்தின் சம்பளமாக, பாவத்தின் அடையாளமாக, பாவத்தின் சுமையை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வந்தபடினாலே மனிதனுக்கு வாழ வேண்டிய வழியை கற்றுக் கொடுப்பதற்காக ஞானஸ்தானம் பெறுகிறார். யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவதற்காக காத்திருந்தபடினாலே, கிறிஸ்துவே நீர் எனக்கு ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர், இப்பொழுது நான் மனிதனாக செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய நீதி இருக்கிறது, பிதா பிசாசானவனுக்கு செய்ய வேண்டிய நீதி இருக்கிறது, அந்த நீதியை நிறைவேற்ற எனக்கு அனுமதி கொடு என்று சொல்லுவதுதான் 15ஆம் வசனம். கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்த பொழுதே வானம் திறக்கப்பட்டது. இப்பொழுது சரீர பிரகாரத்திலே இருக்கக்கூடிய மனித சாயலிலே இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவது என்பது நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவியினால் தான் நாம் செயல்பட முடியும் என்பதை அடையாளப்படுத்தி காட்டுவதற்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் ரூபத்திலே நம் மத்தியிலே பூமியிலே இறங்கி வந்தார். வானம் திறந்தது. புறாவின் வடிவிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவது என்பது மனித ரூபத்திலே கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் இறங்கி வந்தார். தேவனின் ஆவி ஊதப்பட்டு ஆதாம் உயிர் பெற்றது போல இன்று மரித்து கொண்டிருக்கிற நமது ஆத்துமா உயிர் பெற்று எழுவதற்காக புறாவின் ரூபத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். காரணம், மனிதர்கள் மானசீக கண்களை உடையவர்கள். அவர்களுக்கு அடையாளங்கள் தேவை. அவர்கள் கண்கள் காண தேவன் இறங்கி வருகிற ரூபங்கள் தேவை. ஆதலால் மனித சாயலிலே தேவ வார்த்தையும் புறாவின் சாயலிலே தேவனுடைய ஆவியும் வானம் திறந்து இறங்கி வருகிறார்கள். இவர்தான் நான் உங்களுக்காக அனுப்பி வைத்த குமாரன் என்று தேவன் அங்கே சாட்சி பகருகிறார். இவர் என் நீதியை நிலைநாட்ட பிறந்தவர், ஆதலால் இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லும் சத்தத்தை கேட்கிறோம். இப்படி திரியேக தேவனின் நிகழ்வு ஞானஸ்தானத்திலும், அதை தொடர்ந்த மனம் திரும்புதலும், அதை தொடர்ந்த தேவ நீதி நிலைநாட்டப்படுவதிலும் செயல்படுகிறது. நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுவதற்கு, நமது ஆத்துமாவிலே ஒரு தெளிந்த ஒரு தன்னம்பிக்கை பிறப்பதற்கு, ஆத்துமாவிலே மறுரூபம் அடைவதற்கு நமக்கு இவைகளெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை போல அமைகிறது. தேவன் தாமே இந்த வேத வசனங்களை நீங்கள் ஆழமாய் கற்று அறியும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்தலின் ஆவியை கொடுத்து நம்ம இன்னும் அவரிடம் கிட்டிச் சேர்வதற்கு உதவி செய்வாராக. ஆமென்.